ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி 50K பட்ஜெட்டில் தரமான ஒர்த்தபிளான லேப்டாப் பார்க்க போகிறோம். இந்த லேப்டாப்பை நான் ஆஃப்லைனில் தான் வாங்கினேன். ஏன்னா இதில் இருக்க ஸ்பெக்ஸ் ஆன்லைனில் இன்னும் எதுவுமே லான்ச் பண்ணலை. ஈவன் தோ டெல்லோட பர்டிகுலர் போர்ட்டலில் கூட இந்த லேப்டாப் லான்ச் பண்ணல. ஒன்லி அவைலபிள் ஆன் ஆஃப்லைன் மட்டும்தான். நான் நிறைய ப்ராடக்ட் கம்பேர் பண்ணிட்டேன். இதில் இருக்கிற ஸ்பெக்ஸு வித்தின் திஸ் பட்ஜெட்டில் எந்த ப்ராடக்ட்லையுமே இல்லை. ஓகே, வாங்க இப்போ நம்ம லேப்டாப் ஓப்பன் பண்ணியாச்சு. எடுக்கும் போதே ரொம்ப லைட் வெயிட்டாக தின்னாக இருக்குது. பார்க்க பக்கா ப்ரீமியம் குவாலிட்டியாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த தின் ப்ராடக்டில் இவ்வளோ ஸ்பெசிஃபிகேஷன் இருக்குது ரொம்ப நல்ல விஷயம் தான். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பெக்ஸ் எல்லாமே நான் சைடில் இமேஜாக கொடுத்துட்றேன். உங்களுக்கு கொஞ்சம் கிளியர் அண்ட் கட் இமேஜாக இருக்கிறதுக்காக. சுஷியல் லேப்டாப்புள்ள அடாப்டர் இந்த மாதிரி தான் இருக்குது. இது எல்லா லேப்டாப் கம்பெனி கொடுக்குற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. வாங்க நம்ம இப்போ இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் என்னென்னு பார்க்கலாம். ஆக்சுவலாக இந்த லேப்டாப்போட ப்ரைஸ் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா ஷோரூம் ஆஃபர் பண்ணுறது 52,000 ஆக்சுவலாக. பட் உங்ககிட்ட கிரெடிட் கார்டு இருந்துச்சுன்னா நீங்கள் ஷோரூமில் இன்ஸ்டன்ட் ஆஃபராக 1000 ருபீஸ் பண்ணலாம். ஸோ அவங்க ஷோரூம் விசிட் ஆஃபராக ஒரு 1000 ருபீஸ் பண்ணித்தராங்க. 50,000 வந்துடும். கூட உங்களுக்கு காம்ப்ளிமெண்ட்டும் பண்ணித்தராங்க. நீங்கள் கேட்டிங்கன்னா எதர் லேப்டாப் பேக்கும் இல்லை மவுஸும் உங்களுக்கு கொடுப்பாங்க, ஒயர்லெஸ் மவுஸ். வாங்க இப்போ நம்ம லேப்டாப்போட ஸ்பெக்ஸை டீட்டெயிலாக பார்ப்போம். இந்த பட்ஜெட்டுக்கு என்னென்னலாம் ஸ்பெக்ஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இதோட ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா AMD Ryzen 7. இது ஒரு 5000 சீரீஸில் கொடுத்துருக்காங்க. 16 GB ரேம். இது ஒரு பெஸ்ட் ஸ்பெக்ஸ் இந்த லேப்டாப்பில். ஸோ இப்போ ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 512 GB SSD இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு அடிஷ்னலாக மெமரி தேவைப்பட்டுச்சுன்னா அதுக்காக லேப்டாப்பில் அடிஷ்னலாக ஒரு SSD ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா இதில் 15.6 இன்ச் கொடுத்துருக்காங்க வித் ஃபுல் HD. நீங்கள் ஃபோட்டோஷாப் மாதிரி எடிட்டிங் பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த லேப்டாப் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். உங்களுக்கு நல்லா இருக்கும் எடிட் பண்ணுறதுக்கு. ஸோ நீங்கள் ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தாலும் உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். ஒரு மூவி ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு ஒரு தேட்டர் ஃபீலிங் தரும். அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் டிஸ்பிளே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதோட பேட்டரி லைஃப் நம்ம பார்க்கலாம். கம்பெனி சொன்னபடி பேட்டரி லைஃப் 7 to 8 hours சொல்லியிருக்காங்க. பட் ஆக்சுவலாக இதை நான் ஒரு 1 or 2 weeks நான் யூஸ் பண்ணிட்டேன். நான் பார்த்த வரைக்கும் இது அவ்வளோலாம் பேட்டரி ஹவர்ஸ் நிற்கலை. ஒரு 2 to 3 hours தான் வருது. இல்லை இந்த லேப்டாப்போட மேஜர் கன்சர்ன்னா பார்த்தீங்கன்னா இந்த பேட்டரி சீக்கிரமாக ட்ரெயின் ஆகுது. ஸோ வாங்க இந்த லேப்டாப்லாம் யாருக்கெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ், ஒர்க்கிங் ப்ரொஃபஷன் அண்ட் ப்ரோக்ராமருக்கு நல்லாயிருக்கும். நான் ஃபேஸ் பண்ணது பேட்டரி ட்ரெயின் ப்ராப்ளம் மட்டும்தான். ஆக்சுவலாக அது 3 to 4 hours இந்த மாதிரி தான் நிற்கிது. ஸோ ஆக்சுவலாக அது பெரிய ப்ராப்ளம் இல்லை. எல்லா லேப்டாப்லையுமே அவ்வளோதான் நிற்கும். இவன் கம்பெனி சைட்லேருந்து 8 to 7 hours கொடுத்தாலும் மேக்ஸிமம் 3 to 4 hours தான் நிற்கும். உங்களுக்கு பேட்டரின்றது ஒரு ப்ராப்ளம் தான். நீங்கள் தாராளமாக இந்த பட்ஜெட்டுக்கு இந்த லேப்டாப் போகலாம், நான் சஜஸ்ட் பண்ணுவேன். ஓகே மக்களே, இந்த ப்ராடக்ட்டை பற்றி ஹை லெவலான ஒரு ஓவர்வியூ நான் கொடுத்துருக்கேன். ஸோ இது உங்கள் எல்லாருக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் நினைக்கிறேன். உங்கள் வேல்யூபிளான டைம் ஸ்பெண்ட் இந்த வீடியோ பார்க்கறது ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்.